அதுக்கும் பொண்டாட்டின்னு வந்து வாச்சிருக்கிறா பாரு. ம் இப்பதான் புரியுது மருமகளோட உபசரணைக்கு என்ன காரணம்னு. இல்ல இல்ல, இப்போதைக்கு நான் பொண்ணு கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கல. என்னென்ன பிள்ளைக்கும் வயசாகுது இல்ல? என்ன ஒரு அறிவு, வந்தவங்க உட்கார கூட இல்லை அதுக்குள்ள நியாயம் போடுறான். அது நடக்கிறப்ப நடக்கட்டும்மா. அவளாவா பண்ணிக்க போறா? நீங்களா பார்த்து வச்சு பண்றதானே. பார்த்துட்டு இருக்கு, பண்ணலாம் பண்ணலாம். என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம வீட்லயும் பசங்க வச்சுக்கிட்டு வெளியே பார்த்துக்கிட்டு. உருட்டு உருட்டு, நீ என்ன வேணா உருட்டு. ஏன் மருமக பிள்ளையெல்லாம் அவர் எடுத்த முடிவுல தெளிவா இருப்பாரு. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அங்கே உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி மாமாவை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்தோம். ஓ அப்படியா? சரி, உங்க பிள்ளைய எங்க வீட்டுக்கு கட்டி கொடுத்தா உங்க சொத்தெல்லாம் எங்களுக்கு வந்துருமில்ல, அதனால தானே வேற பக்கம் பாக்குறீங்க. பின்ன மாமாவை மட்டும் நீங்களே கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டா அவர் சொத்தெல்லாம் உங்களுக்கே வந்துடணும் சொல்லிதானே. அன்னைக்கு என்னமோ பெரிய இவங்களாட்ட எனக்கு சல்லி பைசா வேண்டாம்னு புருஷனும் பொண்டாட்டியும் கழுத்து போட்டு